ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் ராஜேஸ்வரி வாசமாக மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு விஜய்கிட்ட இந்த மாதிரி அந்த கவின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்க நம்ம விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கவின் இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு டைம் கேரளா, ஒரு டைம் வேற இடம், அந்த மாதிரி சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே ஃபோன் ஆன் ஆகிறதுனால மெயினாக அவங்க எந்த இடத்துல தான் இருக்காங்கன்றது தெரியல தெளிவா. ஆனா அவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க இல்லையா, அந்த நம்பர் எல்லாம் குடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வச்சு நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பாக்குறாங்க. நம்ம மல்லிகை இது ரொம்ப தெரிஞ்ச நம்பரா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. மல்லியோட போன்ல போலாம். ஆனா நம்ம விஜயோட போன்ல இருந்து ரிங்கு போகுது. அது ராஜேஸ்வரி தாங்க போகுது. உடனே ராஜேஸ்வரியை எடுத்து பாக்குறாங்க. இந்த நம்பர் நான் விஜய் கையில கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சே, இன்னுமா அந்த நம்பரை வச்சிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த ராஜேஸ்வரி அட்டன் பண்ணுவாங்களா இல்ல இது சந்தேகமா இருக்குது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமலே விட்டுடுவாங்களான்றதுதான் ஒரு விஷயம். இருந்தாலும் பாருங்க, அந்த ராஜேஸ்வரி அட்டன் பண்ணணுங்க. அப்பதான் இவங்க இது யாருக்கு போன் பண்ணிருக்காங்க இந்த கவின்ன்றது தெரிய வந்துடும். இவங்க எல்லாம் கூட்டாளிதான் அப்படின்றதும் தெரிய வரும். ஆனாலும் கவின் இருக்கிற இடம் ராஜேஸ்வரிக்கு தெரியாது. கவின் தான் ராஜேஸ்வரிய கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க, காசு வேணும்னு சொல்லிட்டு. ஆனா விஜய்க்கு ராஜேஸ்வரி மேல சந்தேகம் வரும். அங்க வேற ஒண்ணு நடக்குது, இங்க நினைக்கிறது வேறையா இருக்கும். இருந்தாலுமே ராஜேஸ்வரியும் இதுல ஒரு பாயிண்டா இருக்காங்கன்றது தெரிய வரும். ஆனா பாருங்க, இப்ப மயிலும் ஒரு பக்கம் அந்த தினேஷ் கூட ஓடி போயிட்டா இல்லையா. அதனால அந்த தினேஷ் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம மயிலோட போனை வாங்கி எல்லாமே டெலீட் பண்ணிட்டு எல்லாமே போன் நம்பர் எல்லாமே போனையும் வித்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போனை வச்சு நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதனால அது மாதிரி செஞ்சுட்டு வேற போன் வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஆசை வார்த்தை பேசி ஆசையை கலப்பிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு மயக்க மருந்து கலந்து ஜூஸை கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு நம்ம வேற அந்த துபாய்க்காரனை விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், வேற யாருக்கிட்ட வித்துட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இருந்த பொண்ணையும் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம இந்த தினேஷையும் நம்ம மயிலையும் சேர்த்து பார்த்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த பொண்ணு கண்டிப்பா மயில் கண்ணுக்கு மயில பார்த்துட்டு கண்டிப்பா மயிலுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். கண்டிப்பா அந்த பொண்ணால மயில் காப்பாற்றப்படணுங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சனால இப்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.